மும்பை அணியை வீழ்த்தி முதலிடத்திற்கு முன்னேறிய பஞ்சாப் கிங்ஸ் அணி முதல் தகுதி சுற்று போட்டியில் விளையாடுவதை உறுதி செய்துள்ளது. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் மும்பை பஞ்சாப் அணிகள் மோதின. இதில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 184 ரன்கள் எடுத்தது. மும்பை தரப்பில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் 57 ரன்கள் எடுத்தார். அதனையடுத்து 185 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணியில் பிரம்சிம்ரன் 13 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து ஜோடி சேர்ந்த பிரியன்ஷி ஜோஷ் இங்கிலீஷ் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இருவரும் அரை சதம் அடித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டனர். இதனால் பஞ்சாப் அணி 18 ஓவர்களில் எளிதாக இலக்கை எட்டி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறிய பஞ்சாப் அணி முதல் தகுதி சுற்று போட்டியில் விளையாடுவதை உறுதி செய்துள்ளது. முதல் தகுதி சுற்றில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடம் பிடித்த மும்பை அணி வெளியேற்றுதல் சுற்றில் விளையாட உள்ளது. வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேற முதல் தகுதி சுற்று போட்டியில் தோல்வியை சந்திக்கும் அணியுடன் மோத உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஐபிஎல் தொடரின் கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை நடத்தவுள்ளன. புள்ளிப்பட்டியலில் டாப் 2 இடத்தை பிடிக்க பெங்களூரு குஜராத் அணிகளிடையே கடும் போட்டி நிலவும் சூழ்நிலையில் பெங்களூரு அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று முதல் தகுதி சுற்றில் போட்டியிடும் விளையாடும் முனைப்பில் உள்ளது.